இன்னைக்கு பிஜிஎம்எல் நடக்கிறது எல்லாமே இன்னைக்கு இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் பிரகாரம் தான், பிஜிஎம்எல் ஸ்டாண்டிங் ஆர்டர் பிரகாரம் தான் இன்னைக்கு ரன் ஆயின்னு இருக்குது. என்ன பிரச்சனைனா, இங்க இப்ப இருக்கிற மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்க, எல்லா தொழிலாளிகளுக்கும் வீட்டுக்கு வாடகை அனுப்புறாங்க, வாடகை வசூல் பண்றாங்க. ஒரு தொழிலாளிகளுக்கும் 1 லட்சம் ரூபாய், 80,000, 90,000. இவர் இந்த தொழிலாளிக்கு 1,10,000 ரூபாய் அனுப்பிச்சுக்கிறாங்க. இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7,000 8,000 வீட்டுக்கு அனுப்பிச்சுக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கும் ரெண்ட் கட்டணும்னு சொல்லிட்டு. இதனால நாம என்ன பண்ணோம், ஐஎன்டி சங்கம் என்ன பண்ணி, இந்த ரெண்ட் கட்டுறது நாங்க தப்புன்னு சொல்ல வரல. நான் எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, எல்லா தொழிலாளிக்கும் நீ அனுப்பிச்சிருக்கிற இல்லையா, இதுல என்ன விஷயம் கேட்டாக்கா, நாங்க போயிட்டு கோர்ட்ல முறையிட்டோம். இன்னைக்கு பிஜிஎம்எல் இதுல கேஜிஎஃப்ல கோர்ட்ல முறையிட்டோம். என்ன முறையிட்டோம்னு சொன்னாக்கா, எம்ப்ளாயிங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, 25 வருஷமா தண்ணி இல்லை. இவருங்க 25 வருஷமா ஒரு குடத்தை தண்ணி, இது கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க போடணும். குடத்தை தண்ணி, ஒரு குடம் 10 ரூபாய் கொடுத்து தண்ணி வாங்குறாங்க. அடுத்து பிஜிஎம்எல்ல வீடு, இந்த வீடு வந்து பாருங்க, இதுதான் வீடு. இன்னைக்கு பிஜிஎம்எல் இருக்கிறது இந்த வீடு. இந்த வீட்டுக்கு ரெண்ட் கேக்குறாங்க. இது பிஜிஎம்எல் கட்டிக்கிற வீடு பாருங்க, இது வீடு. இதுதான் இன்னைக்கு பிஜிஎம்எல் இருக்கிற கண்டிஷன்ல இருக்கிற இந்த மாதிரி வீடுங்க. இந்த வீட்டுங்களுக்கு வந்து அவங்க வந்து ரெண்ட் கலெக்ட் பண்றாங்க. அடுத்து பாத்ரூம் இல்ல, சானிடேஷன் இல்ல. பாருங்க பிஜிஎம்எல்ல பாத்ரூம் என்ன மாதிரி இருக்குது. இது பாருங்க எந்த அளவுக்கு கலீஜா இருக்குது பாருங்க பாத்ரூம். இது வந்து பிஜிஎம்எல் ஏரியால இருக்கிற பாத்ரூம். நாம என்ன சொல்றோம், நீ தண்ணி குடுக்கறது இல்ல, கிளீன் பண்றது இல்ல, வாட்டர் இதை மெயின்டெனன்ஸ் பண்றது இல்ல. மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாம் தெரியும், வீட்டுக்கு ஓடு மாத்துவாங்க, ரீப்பர் மாத்துவாங்க, தின்ன கட்டி கொடுப்பாங்க, மழை ஒழிஞ்சா எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் மெயின்டெனன்ஸ். இந்த மெயின்டெனன்ஸ் தான் பிஜிஎம்எல் என்ன சொல்லியிருக்கிறான், 2001 ஒரு சர்க்குலர் போட்டுக்கிறாங்க. பிஜிஎம்எல் 2001 சர்க்குலர் போட்டுக்கிறாங்க. அதுல என்ன சொல்றாங்க, அவங்க நீங்க விஆர்எஸ்ல நீங்க போனீங்கன்னா பாருங்க, தமிழ்லயும் போட்டுக்கிறாங்க, இங்கிலீஷ்ல போட்டுக்கிறாங்க. இது என்ன சொல்றாங்க, நீங்க விஆர்எஸ்ல போங்க, ரிட்டையர்ட்ல போங்க, உங்களுக்கு மாசம் வாடகை 45 ரூபாய் வாடகை. இது பாருங்க பிஜிஎம்எல் போட்டுக்கிறது 45 ரூபாய் வாடகை. 45 ரூபாய் தான் வீட்டுடைய வாடகை. இது பாருங்க 4,000 ரூபாய் டெபாசிட், 45 ரூபாய் வாடகை. இது பாருங்க 4,000 ரூபாய் டெபாசிட், 1,000 ரூபாய் டெபாசிட், 45 ரூபாய் ஒரு வீட்டுக்குடைய வாடகை. ஆனா இவங்க கலெக்ட் பண்றது 100 ரூபாய். 100 ரூபாய் எப்படி கலெக்ட் பண்றாங்கன்னாக்கா, 20 ரூபாய் தண்ணி, 20 ரூபாய் கிளினிக் கிளீன் பண்றது, பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கு 20 ரூபாய் மெயின்டைன். இந்த 60 ரூபாய் சேர்த்து தான் 100 ரூபாவை கலெக்ட் பண்றாங்க மேனேஜ்மெண்ட். இப்ப நம்மளுடைய பிரேயர் என்னன்னா, கோர்ட்ல என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா, பாருங்க ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட்டுக்கு லெட்டர் கொடுத்துட்டோம், நீங்க பண்ணக்கூடாது, எங்களுக்கு நீங்க தண்ணி கொடுக்கறதில்ல, கிளீன் பண்றதில்ல, மெயின்டெனன்ஸ் பண்றதில்ல, அதனால நீங்க வாங்காதீங்க. அப்படி நீங்க வாங்கணும்னு சொன்னாக்கா 50% வாங்க, 50% வாடகை வாங்க. நம்ம கவர்மெண்ட்டுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு எகேன்ஸ்ட் இல்லை. அப்படி வாங்குறதா இருந்தா 50% வாங்க. இதுதான் நம்மளுடைய கோரி. இதுதான் நம்ம நீதி அரசர்கிட்ட சொன்னோம். நம்ம லாயர் திம்ராயப்பா லாயர் வந்து மிக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இன்னைக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு லெட்டர் கொடுத்துக்கிறோம், ஆர்எல்சி கொடுத்துக்கிறோம், மினிஸ்டருக்கு அமிச்சுக்கிறோம், எல்லாருக்கும் அமிச்சு எந்த விதமான பதில் இல்லை. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், கோர்ட்டுக்கு போயிட்டோம். கோர்ட்ல போனோம்னா கோர்ட்ல கேஸ் ஃபைல் ஆயிடுச்சு. ஓஎஸ்டி மேலேயும் சிஎஸ்ஓ மேலேயும் கேஸ் ஃபைல் ஆயிடுச்சு. ஃபைல் ஆயிட்டு அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சுக்கிறாங்க, எமர்ஜென்சி நோட். இதுல இருந்து நம்ம என்ன சொல்றோம்னா, தொழிலாளிங்க தயவு செஞ்சு நீங்க வாடகை கட்டாதீங்க. கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறோம், எமர்ஜென்சி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து அங்க ரிப்ளை பண்ணிட்டோம். 100 ரூபாய் எந்த பேஸ்ல அவங்க 100 ரூபாய் நீ கொடுக்குற, எந்த பேஸ்ல 100 ரூபாய் நீ வசூல் பண்ற? தண்ணி கொடுக்க மாட்டேங்கிற, கிளீன் பண்ண மாட்டேங்கிற, மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டேங்கிற, ஆனா ஃபுல்லா வசூல் பண்ற. இது நீ வசூல் பண்ணக்கூடாதுன்றதால நம்ம கோர்ட்டுக்கு போயிருக்கு. இதுதான் எங்களுடைய பிரேயர். எப்போ போனீங்க சார் கோர்ட்டுக்கு? கோர்ட்டுக்கு வந்து டேட்டு 5ஆம் தேதி ஆட்டோ சீஸ் பண்ணிக்கிறோம். எமர்ஜென்சி இந்த 5ஆம் தேதி, இப்போ 5ஆம் தேதி. அது என்ன சார் சொல்லியிருக்காங்க? அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேனேஜ்மெண்ட் ஓஎஸ்டி ஸ்பெஷல் டியூட்டி ஆஃபீஸ் சிஎஸ்ஓக்கும் எமர்ஜென்சி நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க. ஆர்டர் பண்ணிக்கிறாங்க, நீதி அரசு அம்மா ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. எமர்ஜென்சி நோட்டீஸ், ஐஆர்ஆர் எமர்ஜென்சி நோட்டீஸ் அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ நம்மத்தையுமே வந்து பாருங்க எமர்ஜென்சி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கேட்குறாங்க,
சார் கோர்ட்ல நீங்க என்ன கேட்டீங்க, கோர்ட் என்ன சொல்லியிருக்கீங்க அது சொல்லுங்க. நாம கேட்டது என்னன்னா, தண்ணி கொடுக்கல, மெயின்டெனன்ஸ் பண்ணல, கிளீன் பண்றது இல்ல, அதனால 60 ரூபாய் சேர்த்து அவங்க வசூல் பண்றாங்க. 100 ரூபாய் தான் வசூல் பண்ணக்கூடாது. நாங்க கேட்கறது 40 ரூபாய் வசூல் பண்ணு. 100 ரூபாய் பண்ணாது. இந்த மூணுக்கும் மெயின்டைன் பண்ணு. மூணுக்கும் சேர்த்து தான் நீ வாங்குற. தண்ணிக்கு, கிளீனிங்க்கு, மெயின்டெனன்ஸ்க்கா 20 ரூபாய் பட்டா 60 ரூபாய் ஆயிடுச்சு. 45 ரூபாய் தான் வீட்டு வாடகை. இது புல்டன்ல ஏற்கனவே புல்டன்ல சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டோட வாடகை வெறும் 45 தான். ஆனா இவங்க வசூல் பண்றது 100 ரூபாய். இப்ப இந்த இல்ல இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, கோர்ட் என்ன சொல்லிக்கிறாங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்களுக்கு லெட்டர் அனுப்பிச்சுக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய பதில் என்ன? இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, இந்த புல்டன்ல மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றது, எல்லாம் வந்து முனிசிபாலிட்டி பாத்துக்கோ. பாருங்க, கர்நாடகா பிஜிஎம்எல் டவுன்ஷிப் சானிடேஷன், வாட்டர் சப்ளை, முனிசிபாலிட்டி கன்வென்ஷன், 25 சைக்கிள், இதெல்லாம் வந்து கேபி செப்பரேட். இவங்க என்ன பண்றாங்க, கேபி கொடுத்துட்டாங்க. கேபி கொடுத்துட்டு கரண்ட் பண்ணா என்ஓசி கேட்கறான். நீ அன்னைக்கே சொல்லிட்டு நீயே கரண்ட் போட்டுக்கோ, நீங்களே பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பிறகு ஒரு எம்ப்ளாய் போய் கேட்டாக்க என்ன சொல்றான், நீ ஃபுல்லா வாடகை டியூ கட்டு, அப்பதான் உனக்கு என்ஓசி கொடுப்பேன். இது வந்து அராஜகமான வேலை இங்க செய்யறது. இவங்க நீயே சொல்லிட்டு பிறகு கேபி செப்பரேட்டா நீங்களே போட்டுங்க, என்ஓசி எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு பிறகு 2001 சொல்லியாச்சு புல்டன் போட்டு. இப்போ வந்து என்ஓசி போய் கேட்டாக்கா எம்ப்ளாயிங்களுக்கு கொடுக்கறது இல்ல. இப்ப கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, கிளினிக் இல்ல, மெயின்டெனன்ஸ் இல்ல, ஆனா 100 ரூபாய் வசூல் பண்ற. இன்னொரு விஷயம் என்னன்னா, வீடு வீடா போய் லெட்டர் கொடுக்குறாங்க, செக்யூரிட்டிகளை வச்சு வீடு கொடுக்கலாம். அதுல இன்னொரு சொல்றாரு அவரு, சிஎஸ் என்ன சொல்றாரு, இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நீங்க தயவு செஞ்சு கவனிக்கணும். இந்த வீடை நீங்க காலி பண்ணலன்னு சொன்னாக்கா 15 நாள்ல உங்க வீடை நான் காலி பண்ணிடுவேன் அப்படின்னு த்ரெட்டன் பண்றாரு. இல்ல சொல்லிக்கிறார் பாருங்க, 15 நாள்ல நீங்க காலி பண்ண, ஆஸ் பர் ரூல்ல 15 டேஸ்ல நீங்க ரெண்ட் கட்டலன்னா உங்களை வீடை நான் காலி பண்ணிடுவேன்னு சொல்றாரு. இங்க இருக்கிற நம்ம பிஜிஎம்எல் இருக்கிற அத்தனை தலைவர்களும், பெரிய தலைவர் என்ன மதன் தயால இருந்து தலைவர் ராஜகோபால் தலைவர்ல இருந்து, சௌரிதாஸ் தலைவர் இருந்து, டிஎஸ் மணி தலைவர் இருந்து, அண்ணன் பக்தவச்சலத்துல இருந்து, தலைவர் ராஜேந்திரன் தலைவர் இருந்து எல்லாமே என்ன சொன்னாங்க, வீடு சொந்தமா கொடுக்கணும், வீடு சொந்தமா கொடுத்து அந்த காலத்துல நம்ம போராட்டம் பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து இந்த சிஎஸ்ஓ வந்து இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, 15 நாள்ல காலி பண்றேன்னு ரிட்டர்ன் பண்றாங்க. இப்ப அப்பாவி தொழிலாளிகள் இது வந்து 7/4/2006 கொடுத்துக்கிறாரு. அவங்களுக்கு வாடகை வந்து 34,000 ரூபாய் போட்டுக்கிறாரு. பயம் காட்டுறாரு. எந்த ஸ்டாண்டிங் ஆர்டர்ல இருக்குது இது தப்பான வார்த்தை அவர் பண்றது. எந்த பயம் வருது, ஓ வீடு கட்டலன்னா என்ன பண்றாங்க, போய் நகை நட்டு வச்சு கடை வாங்கி வட்டிக்கு வாங்கி குழந்தை தொழிலாளி சொல்றாங்க, தொழிலாளிங்க கட்டுறாங்க. அதனால இதன் மூலியமா என்ன சொல்றேன், தயவு செஞ்ச தொழிலாளிங்க இப்ப வாடகை நீங்க கட்டாதீங்க. கோர்ட்டுக்கு நம்ம போயிருக்கிறோம், கோர்ட் டிசைட் பண்ணிட்டோம். கோர்ட்ல இருந்து அவங்க சொல்லிட்டோம் எதுல இருந்து வசூல் பண்றாங்க, ஏன் வசூல் பண்றாங்க, எவ்வளவு வசூல் பண்றாங்க. ஆனா இன்னொரு தப்பான சம்பவம் வந்து சொல்றாங்க, உள்ள இருக்கிற ஒரு தம்பி, யாரோ ஒரு பேர் தெரியல எனக்கு, நவீன தம்பி, அவர் சொல்றாரு நீங்க அக்கௌண்ட்ல கொடுக்குறீங்க, அக்கௌண்ட் கொடுத்தா அந்த அக்கௌண்ட் நேரா டெல்லிக்கு போதும். ஆன்லைன்ல டெல்லிக்கு எப்படி போவோம், என் வீடு எந்த டெபாசிட் எந்த ரெண்ட், எனக்கு செப்பரேட் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, என் பேர்ல அக்கௌண்ட் இருக்குது பேங்க்ல, என் அக்கௌண்ட்டுக்கு தான் போகுது, டெல்லி அக்கௌண்ட்டுக்கு எப்படி போவோம். இதை தொடர்ந்து இவர் பண்ணாருனாக்கா பெரிய எல்லா தலைவர்களும் கூப்பிட்டு இந்த இடத்துல நம்ம தர்ணா பண்றோம், ஐடென்டி சார்பா தர்ணா பண்றோம். திரும்ப நான் தொழிலாளியை கேட்டுக்கிறது என்னன்னா, தயவு செஞ்சு நீங்க யாருமே வாடகை இப்பத்துக்கு கட்டாதீங்க. ஏன்னா கட்டுறியா ஹவுசிங் ரூல் பிரகாரம் எனக்கு தண்ணி கூட கிளீன் பண்ணு, மெயின்டைன் பண்ணு, அப்புறமா நீ வாடகை வசூல் பண்ணு. இது ஒருத்தர் பண்ணிருக்கிறான். கோலாறுல முள்பாங்கல்காரன் வந்து எங்க வீடு கட்டுறான், அங்க வந்து கட்டிருக்கிறான், அவனுக்கு நோட்டீஸ் அனுப்பு, அவனுக்கு ரெண்ட் கலெக்ட் பண்ணுப்பா லெட்டர் அனுப்பிச்சுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, 180/2000 கேஸ் இருக்குது, ஹைகோர்ட்ல கேஸ் இருக்குது, 180/2000 கேஸ் இருக்குது. அதனால எந்த லெட்டரும் என்னால கொடுக்க முடியும், எனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல, என்னால கொடுக்க முடியாது, நான் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறார். எனக்கு ரைட்ஸ் இல்ல. ஆனா எம்ப்ளாய்க்கு ரெண்ட் வசூல் பண்றதுக்கு மட்டும் இவரு எந்த ரைட்ஸ் கொடுத்தாங்க, இவருக்கு யார் கொடுத்தாங்க ரைட்ஸ், இவரு. அதனால தான் நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம், கோர்ட்டுக்கு போயிருக்கிறோம். இப்ப தொழிலாளியை வந்து கேட்டா தொழிலாளியை த்ரெட்டன் பண்றாங்க, தொழிலாளி இண்டிவிஜுவலா வந்து பேச முடியாது, மேனேஜ்மெண்ட் உள்ள அலோவ் பண்றது இல்ல, ஏன்னா அவரே சொல்லிக்கிறார். ஆனா இப்ப அவரே வந்து சைன் பண்ணி அனுப்புறாரு. இதனாலதான் நம்ம நியாயம் கேட்டு கோர்ட்டுக்கு போயிட்டோம். கிட்ட லெட்டர் கொடுக்கறதுல புதுசா வந்துக்கிற செக்யூரிட்டி எங்களுக்கு கொடுக்குறாங்க, அவங்க போய் வீடு வீடா கொடுத்துறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், பாவம் ஒண்ணும் தெரியாது, தொழிலாளி பயப்படுறான். இதுதான் ஐஎன்டியுடைய கோரிக்கை. மீண்டும் கவுன்சிலர் நான் தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேன், நீங்க எல்லாம் வெளியே வரணும், கவுன்சிலருங்க வரணும், வந்து இது தலை போடணும், இது கேட்கணும். தொடர்ந்து அதே மாதிரி நோட்டீஸ் சர்வ் பண்ணாங்கல்ல, இதே இடத்துல இப்ப எல்லா தொழிலாளியும் கூப்பிட்டு, எல்லா தொழிற்சங்கத்தையும் கூப்பிட்டு, எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு இதே இடத்துல தர்ணா நம்ம பண்ணுவோம். கல்யாணம் மட்டும் இருக்குது. 25 வருஷமா 2006 தான் மேனேஜ்மெண்ட் பிஜிஎம்எல் ஹேண்டில் பண்ணாங்க. 2000 இருந்து 25 வருஷமா நாதன் சார் வந்து
வசூல் பண்ணி வச்சுக்கிறார் அந்த ரெண்ட்டை. வெறும் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவரு வெறும் கல்யாண மண்டபத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணாரு. அதுல செஞ்ச வசூல் பண்ண அமௌண்ட் அவர் இது வரைக்கும் வசூல் பண்ணல. தயவுசெய்து அந்த அமௌண்ட் அவர் நம்ம தொழிலாளியுடைய தொழிலாளியுடைய இவர் அவர் தலைவர், தொழிலாளியுடைய ஆபீசர், அவர் அந்த கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல அவருக்கு கையில் இருக்குது. இதை தொழிலாளிக்கு வந்து பிரிச்சு கொடுக்கணும். அவர் மேனேஜ்மெண்ட் அது மேல ஆக்ஷன் எடுக்கணும். மேனேஜ்மெண்ட் எடுக்கிறது இல்ல. ஏன்னா நாதன் கூட போயிட்டு சாயங்காலத்துல கிளப்ல என்னென்னவோ பண்றாரு. கிளப்ல போறாங்க, கிளப்ல உட்காந்துன்னு பேசுறாங்க. அந்த பணத்துக்கு நோட்டீஸ் ಅನುಪು. ಅದು ಇಡೀ ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಗೊತ್ತು ನಮ್ಮ KGF BGML ವಿಚಾರ ಏನಂತ. 2000 ನಲ್ಲಿ ಕ್ಲೋಸ್ ಮಾಡಿದ ನಂತರ ಈ KGF ನ ಸ್ಥಿತಿಗತಿ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಗೊತ್ತಿರತಕ್ಕಂತ ಒಂದು ವಿಚಾರ. ದಿನನಿತ್ಯ ಹೋರಾಟಗಳು ನಡೀತಾನೆ ಇದೆ. ಒಂದೊಂದು ಸಂಘಟನೆ ಒಂದೊಂದು ಟ್ರೇಡ್ ಯೂನಿಯನ್ಗಳು ಕೂಡ ಸಂದಿಗೆ ಹೋರಾಟಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದೆ. ಕೆಲವು ರಾಜಕೀಯ ವ್ಯಕ್ತಿಗಳು ಇದನ್ನ ಈ BGML ಅನ್ನ ಇಟ್ಟು ಬಂಡವಾಳ ಕೂಡ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. BGML ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ಮನೆಗಳನ್ನ ಸ್ವಂತ ಮಾಡ್ತೀವಿ, ನಿಮಗೆ ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಸೌಕರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ಕೊಡ್ತೀವಿ ಅಂತೇಳಿ ಕೆಲವು ರಾಜಕೀಯ ವ್ಯಕ್ತಿಗಳು ಈ BGML ವಿಚಾರವನ್ನ ಬಂಡವಾಳ ಕೂಡ ಮಾಡ್ಕೊಂಡು ಅವರು ಇದನ್ನ ಸ್ವಾರ್ಥಕ್ಕೆ ಬಳಸ್ತಾ ಇರತಕ್ಕಂತ ವಿಚಾರ ಕೂಡ ನಮ್ಗೆ ಗೊತ್ತು. ನನಗೆ ತಿಳಿದಂಗೆ ನಾನು ಒಬ್ಬ BGML ಕಾರ್ಮಿಕರನ ಮಗ. ನಮ್ಮ ತಂದೆ BGML ಎಂಪ್ಲಾಯ್. ನಾನು ಹುಟ್ಟಿ ಬೆಳೆದದ್ದು NT ಬ್ಲಾಕ್ ಉರ್ಗಂ ರೈಲ್ವೆ ಸ್ಟೇಷನ್ ಕೆಳಗೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಉರ್ಗಂ NT ಬ್ಲಾಕ್ ಅಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಬೆಳೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ BGML ಕಾರ್ಮಿಕನ ಮಗನಾಗಿ ಇಲ್ಲಿ ನಾನು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಈ ವಿಚಾರ ಇಷ್ಟುವರೆಗೂ ಮುಂದುವರಿತಾ ಇರಕ್ಕೆ ಇದು ದಿನನಿತ್ಯ ಕಂಟಿನ್ಯೂ ಆಗಕ್ಕೆ ಯಾಕೆ ಇದಕ್ಕೆ ಉದ್ದೇಶ, ಯಾವ ಕಾರಣದಿಂದ ಇದು ಡಿಲೇ ಆಗ್ತಾ ಇದೆ? ನಮ್ಮ ಪ್ರಾಬ್ಲಮ್ BGML ಕಾರ್ಮಿಕರ ಬೇಡಿಕೆಗಳು ಇತ್ಯರ್ಥ ಆಗದೆ ಇರೋದಕ್ಕೆ ಮುಖ್ಯ ಕಾರಣ ನನಗೆ ತಿಳಿದಂಗೆ ಖಂಡಿತ ನಾವು ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಕೆಲವು ರಾಜಕೀಯ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನ ನಂಬಿದ್ರೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಈ ಊರಲ್ಲಿ KGF ಅಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ವಿದ್ಯಾವಂತರಿದ್ದಾರೆ. ಇಡೀ ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಹೋಗುವ ಜಾಗದಲ್ಲೆಲ್ಲ ಕೂಡ ಕೇಳ್ತಾರೆ, KGF ಟೀಚರ್ಗಳು ಬಂದ್ರೆ ಒಳ್ಳೆ ಇಂಗ್ಲಿಷ್ ಪಾಠವನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೆ, ನಿಮ್ಮೂರಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಟೀಚರ್ಗಳನ್ನ ಸ್ವಲ್ಪ ನಮ್ಗೆ ಪರಿಚಯ ಮಾಡಿಕೊಡಿ, ಕರ್ಕೊಂಡ್ಬಂದು ನಿಮ್ಮ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಸೇರಿಸಿ ಅಂತೇಳಿ. ಅಷ್ಟು ಒಳ್ಳೆ ವಿದ್ಯಾವಂತರುಗಳು ಇಲ್ಲಿ ಇದ್ರೂ ಕೂಡ ಇಲ್ಲಿ ಹೋರಾಟ ಮಾಡಕ್ಕೆ ಮಾತ್ರ ಯಾಕೆ ಹಿಂದೆ ಜರಿತಾ ಇದ್ದಾರೆ ನೋಡಿ. ಈಗ ಉದಾಹರಣೆಗೆ ನಮ್ಮ ಮುಂದೆ ಈ KGF ಅಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು ಮತ್ತೆ ಯುವಕರು, ದೊಡ್ಡವರು ನಮ್ಮಂತ ವಯಸ್ಸಾದವರಲ್ಲ, ಏನು ನಾವು ಕಾನೂನು ವಿಚಾರ ಹುಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೋದು. ಆದ್ರೆ ಬೀದಿಗೆ ಇಳಿದು ಹೋರಾಟ ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳೆಲ್ಲ ಇವತ್ತಿನ ದಿನ ಸಿನಿಮಾ ಆಕ್ಟರ್ಗಳು, ರಾಜಕೀಯ ವ್ಯಕ್ತಿಗಳು ಮತ್ತೆ ದೇವಸ್ಥಾನಗಳಲ್ಲಿ ಮುಳುಗೋಗಿದ್ದಾರೆ. ಅದನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟು ನಮ್ಮ ಊರನ್ನ ಉಳಿಸ್ಕೋಬೇಕು, ನಮ್ಮ BGML ಅನ್ನ ಉಳಿಸ್ಕೋಬೇಕು, ನಮ್ಮ ಹಕ್ಕುಗಳನ್ನ ಕಾಪಾಡ್ಕೋಬೇಕಾದ್ರೆ ಹೋರಾಟ ಮಾಡಕ್ಕೆ ನಮ್ಮ KGF ನ ಎಲ್ಲಾ ಯುವಕರು ತಯಾರಾಗಬೇಕು.